வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 6 புதன்கிழமை மே 20 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். மாணிக்க மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். இன்று வெளியான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்ச்சி வெளியீட்டில் காஞ்சிபுரம் மாணிக்க மாணவியும் அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளருமான ஜெயப்பிரதா 500க்கு 488 மதிப்பெண்கள் எடுத்து 98%, திருத்தணி மாவட்டம் நிவேதா 484 மதிப்பெண்கள் எடுத்து 97%, திருத்தணி மாவட்டம் பிரியா 482 மதிப்பெண்கள் எடுத்து 96%, திருத்தணி மாவட்டம் மகாலட்சுமி 480 மதிப்பெண்கள் எடுத்து 96%, வேலூர் மாவட்டம் அனுஸ்ரீ 476 மதிப்பெண்கள் எடுத்து 95%, காஞ்சிபுரம் ஸ்வாதி 473 மதிப்பெண்கள் எடுத்து 95%, ஈரோடு மாவட்டம் தீனுகா 458 மதிப்பெண்கள் எடுத்து 92%, நாமக்கல் மாவட்டம் பிரதிதா 441 மதிப்பெண்கள் எடுத்து 88%, நாமக்கல் மாவட்டம் சாதனா 421 மதிப்பெண்கள் எடுத்து 84%, ஈரோடு மாவட்டம் கௌசவர்த்தினி 452 மதிப்பெண்கள் எடுத்து 92%, திருப்பத்தூர் மாவட்ட மாணிக்க மாணவி சமந்தா 482 மதிப்பெண்கள் பெற்று 96%, காஞ்சிபுரம் மாவட்டம் முகுந்தன் 419 மதிப்பெண்கள் பெற்று 80%, காஞ்சிபுரம் மாவட்டம் முகேஷ் 465 மதிப்பெண்கள் பெற்று 93%, காஞ்சிபுரம் எரிக் சாமுவேல் 457 மதிப்பெண்கள் பெற்று 92%, காஞ்சிபுரம் முகமது ஹகீம் 440 மதிப்பெண்கள் பெற்று 82%, காஞ்சிபுரம் மாவட்டம் ரசிகப்பிரியா 423 மதிப்பெண்கள் பெற்று 82%, திருத்தணி மாவட்டம் டிர்த்திகா 493 மதிப்பெண்கள் பெற்று 98%, நம் பசுமை தேனி மனிதநேய காப்பக மாணவி சஜிரா 458 மதிப்பெண்கள் பெற்று 92% பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணிக்க மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் மனோஜ்குமார், சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு, மாணவர் கள மாநில பொறுப்பாளர் மேனகா அவர்களும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இம்மாணவிகள் அனைவரும் அரசு பள்ளியை சார்ந்த ஏழை எளிய மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. எரசக்கநாயக்கனூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி. தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் தேர்வு எழுதிய 73 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக எரசை கிராம வளர்ச்சிக்குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. அம்பத்தூர் சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளி, சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் சேது ராணி மெட்ரிகுலேஷன் பள்ளி இரண்டும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்ததாக சேது பாஸ்கரா கல்வி குழுமங்களின் தலைவர் சேது குமணன் தெரிவித்தார். ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அரசமைப்பு சாசன முகப்புரை பரிசு. மே 19 புதன்கிழமையன்று நல்லூர் வட்டம் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி மற்றும் சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி ஆகியோர் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து நல்லூர் வட்டத்தினை அறிமுகம் செய்தபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தொகுதி மேம்பாட்டிற்கு இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டினார் என்று சிவலீலா ஜோதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தருமபுரி மாவட்டத்தில் நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் கொளகத்தூர் 3 மணி நேர அதிரடி சேவை நிகழ்வினை தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் அருகில் உள்ள புவிதம் மாதிரி பள்ளியை பார்வையிட்டு அதன் நிறுவனர் மீனாட்சி அம்மாவை சந்தித்து பேசினார். பின்னர் பண்டஹள்ளி ஊராட்சி கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு கணேசன் அவருடைய வீட்டிற்கு சென்று
அங்கு அவர் மாலை நேர பாடசாலை நடத்துவதை பார்வையிட்டார். அங்குள்ள 5 கிராமங்களில் அவர் கலாம் பாசறை வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிய முடிந்தது. அடுத்ததாக தர்மபுரி ஆதி ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ஆதிமூலம் அவர்களை சந்தித்தார். இப்பயணத்தில் சுற்றுச்சூழல் கள மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி உடன் இருந்தார். இருவரும் கிராம விழிகள் அறக்கட்டளை அலுவலகத்தில் இரவு தங்கி அடுத்த நாள் கிருஷ்ணகிரி மாவட்ட பயணத்திற்கு திட்டமிட்டனர் என்று வெங்கடாசலம் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் நல்லூர் வட்டம் 3வது சக்தி சந்திப்பு. மே 17 ஞாயிறு அன்று மயிலாடுதுறை வல்லாலகரம் பகுதியில் லயன்ஸ் குரு ராகவேந்திரா பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்ட 3வது சக்தி சந்திப்பு நடைபெற்றது. நாட்டின் இன்றைய சூழலில் பிரிவுகளை கடந்து சமூக செயல்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம் என்று நல்லூர் வட்டம் பாலு விளக்கினார். இதில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் முகிலன், முருகன் சமூக சேவகர், அசோக் எக்ஸ்னோரா மாவட்ட தலைவர், சிவா துணை காவல் ஆய்வாளர், உஷா பாஸ்கரன் பாரம்பரிய உணவுத்துறை, செல்வராஜ் முன்னாள் விமானப்படை வீரர், சேது ராஜரத்தினம், குரு கலைவேந்தன் மற்றும் சாதனை மாணவர்கள் துறை பொறுப்பாளர் விஷ்ணு, நாகை மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் வந்தித், கலாம் ஜோதி மாணவர் வாசு ஆகியோரும் பங்கேற்றனர் என்று மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர் கங்காதரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கொளக்கத்தூர் கிராம நூலகத்தில் 3 மணி நேர அதிரடி சேவை. மே 16 சனிக்கிழமை அன்று தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் கே நடுஹள்ளி ஊராட்சியில் கொளக்கத்தூர் குக்கிராமத்தில் AGAMT நூலக வளாகத்தில் 3 மணி நேர அதிரடி சேவை நடைபெற்றது. அதில் இயற்கையை காப்போம் தலைமையகம் அமைப்பின் சார்பில் வாகை, மந்தாரை, வசந்தராணி, மகிழம், மகோகனி ஆகிய 11 வகை மரக்கன்றுகள் நூலகத்தின் முன்புற வளாகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற கலந்துரையாடலில் இயற்கையை காப்போம் தலைமையகம் நிறுவனர் கோ தாமோதரன் சூப்பர் எல்னினோ, இயற்கையும் மனிதனும், போரும் அமைதியும் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பசுமை மருத்துவர் திரு ஸ்ரீகாந்த் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மகிழம் மரத்தினை நட்டார். நல்லூர் வட்டத்தின் சேலம் மண்டல பொறுப்பாளர் திருமதி பாக்கியலட்சுமி, மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி, குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன், சுற்றுச்சூழல் களம் மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி, அமைப்புகள் களம் மாநில பொறுப்பாளர் வெங்கடாச்சலம், வட்டார மருத்துவ அலுவலர் ஸ்ரீகாந்த், இயற்கையை காப்போம் நிறுவனரும் அரசு பள்ளி ஆசிரியருமான கோ தாமோதரன் மற்றும் கே நடுஹள்ளி ஊராட்சி கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் குமரன், அரசு பள்ளி மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொறுப்பாளர்களுக்கான கலந்துரையாடலும் நடைபெற்றது. மதியம் உணவுக்கு பின் நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டதாக அமைப்புகள் கள மாநில பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.